ஊரு பொம்பளைகள்லாம் சேர்ந்து நின்னு மனோஜை அடிச்சு வெளியில இழுத்துக்கிட்டு வராங்க. அடி வாங்கி தலையெல்லாம் விளக்கமாறு குத்தி வச்சு மனோஜ் வர்ற அலங்கோலத்தை அந்த பக்கம் பூ கொடுத்துட்டு வர்ற மீனா பார்த்துட்டு, ஐயோ இது யாரு? ரோஹிணியோட ஹஸ்பண்ட் தானே, மனோஜ் தானே. இந்த மாதிரி விளக்கமா தடி வாங்குவாருன்னு நான் நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கலையே அப்படின்னு நினைச்சு மீனா தான் போன்ல வீடியோ எடுக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியணுமே அப்படின்னு நினைக்கிற மீனா வேகமா போய் அங்க இருக்கிற பொம்பளைங்க கிட்ட, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆளு டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளை தனியா இருக்கிற வீட்டுக்கு கையில மல்லிகை பூலாம் சுத்திக்கிட்டு வந்துட்டான் மைனர் மாதிரி. அந்த பிள்ளை கத்தி கதறிட்டு உதவி கேட்டுச்சா, எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து போய் விளக்கமாறாலே அடிச்சு அனுப்பிட்டோம் அப்படின்னு பொம்பளைங்க சொல்ற விஷயத்தெல்லாம் மீனா வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. நேரா முத்துக்கிட்ட போய் நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லி போன்ல வீடியோ எடுத்ததையும் காமிக்கிறாங்க. முத்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இவன் விளக்கமாறு அடி வாங்க போறான்னு நல்லா தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வாங்கிடுவான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. இதை தாங்க நானும் நினைச்சேன் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. இதை இப்படியே விட்டா சரியா வர்றது, நீ வா. வேணாங்க, ரோஹிணியும் மனோஜும் அப்புறம் ஏதாவது திட்டம் போட்டு சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் வா அப்படின்னு வீட்டுல எல்லாருக்கும் படம் போட்டு காட்டுறாங்க. இத பாக்குற ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அண்ணாமலை, சி அறிவிற்காடா உனக்கு, படிச்சேன்னு சொல்லிக்கிட்ட, இதான் நீ படிச்ச லட்சணமாடா? யாரு யோசனைடா இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருக்கும்போது மைனர் மாதிரி போக சொன்னது? எந்த முட்டா பைய சொல்லி கொடுத்தான்? அவன் தான் சொல்றான், உனக்கு கொஞ்சமாவது அறிவிற்காடா? ஏண்டா மற்றவங்க கிட்ட கேட்டு இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. ரோஹிணி உடனே, முத்து எதுக்கு இப்படிலாம் செய்றீங்க? மனோஜ் தான் இப்படி செஞ்சாருன்னா அதை நீங்க படம் பிடிச்சி எல்லாத்தையும் காமிப்பீங்களா? என்ன பார்லருமா ஓவரா கத்துற? மனோஜுக்கு இந்த ஐடியா சொல்லி கொடுத்தது நீயா? உன் ஐடியா மொக்க வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் வருதாக்கும். டே மனோஜ், எனக்கு என்னமோ சந்தேகமா தாண்டா இருக்கு. அந்த ராஜா ராணி எல்லாம் பணத்தை திருடி இருக்க மாட்டாங்க. அம்மா சொன்னாங்க பாரு அன்னைக்கு, இந்த பார்லரமாவே பணத்தை எடுத்துட்டு உன்னை பிரச்சனையில மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குதுரா அப்படின்னு முத்து சொல்றாங்க. முத்து போதும் நிறுத்துங்க, நான் ஒன்னும் மனோஜை கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்படின்னா நீங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறது, நீங்களும் கூட போய் அந்த ராணி கிட்ட பேசி வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னு முத்து சொல்றாங்க. அண்ணாமலை உடனே, முத்து இதுக்கு நீ தாண்டா சரியான வழி காட்டுவ, இவனுக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது அந்த ராஜா ராணி கிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்கி கொடுத்துரு. இனிமே அந்த ராஜாவும் ராணியும் ஷோரூம்க்கு வந்து எந்த பொருளும் வாங்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை ஆர்டர் போடுறாரு. பா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா இவன்ட்ட, இவன் தான் என் ஐடியா வேணான்னு சொல்லிட்டு போனானே. மீனா, அந்த வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு போர்டு இருக்குன்னு சொன்னீல அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமாங்க, ஷோரூம்ல கிடைக்கிற அதே பொருள் எல்லாம் பாதி விலைக்கு தரப்படும் அப்படின்னு போர்டு இருந்துச்சுங்க. சரிடா மனோஜே விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க. ரோஹிணி உடனே, என்ன அப்படி பாத்துக்கிறீங்க? நான் பார்லருமா, நான் ஹெல்ப் பண்றது உனக்கு பிடிக்கலையா? டே மனோஜே, உன் பொண்டாட்டிக்கே நான் ஹெல்ப் பண்றது பிடிக்கலையா? நீ இன்னமும் அந்த பொம்பளைங்கள்ட்ட விளக்கமா தடி வாங்குடா, உன் பொண்டாட்டி சந்தோஷமா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்ன, இல்லடா முத்து, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிச்சு விடு ப்ளீஸ், எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு மனோஜ் கெஞ்சுறான்.